ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 4th சாப்டரில் இருக்கிற 1 மார்க் ஷார்ட்கட். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 சாப்டருக்கும் ஷார்ட்கட் போட்டிருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிசி பை எஃப்டி எனில் ஏபிசி மற்றும் இடிஎஃப் எப்பொழுது வடிவொத்தையாக அமையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த கொஷினில் பாருங்கள், இங்கே மேலே என்ன இருக்குது, காமன் லெட்டர் பி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பி எடுத்துக்கோங்க. கீழே என்ன காமன் லெட்டர் இருக்குன்னா, இங்கே டி இருக்குது, இதில் டி இருக்குது. ஸோ காமன் லெட்டர் மட்டும் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ஆன்சர் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி. அடுத்தது செகண்ட் கொஷின், ட்ரையாங்கிள் எல்எம்என்னில் எல் கோணம் எல் ஈக்குவல் டு 60 டிகிரி, கோணம் எம் ஈக்குவல் டு 50 டிகிரி. மேலும் கோணம் எல்எம்என் இஸ் சிமிலர் டு கோணம் பிக்யூஆர் எனில் கோணம் ஆரின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா 50 60 ஆன்சர் 70 டிகிரி. ஸோ 50 60 70 டிகிரி. அடுத்து தேர்ட் கொஷின், இரு சமபக்க முக்கோணம் ட்ரையாங்கிள் ஏபிசியில் கோணம் சி ஈக்குவல் டு 90 டிகிரி மற்றும் ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் எனில் ஏபி ஆனது. ஸோ ஷார்ட்கட் என்னென்னா, இங்கே ஏசி 5னா ஆன்சர் 5√2 5√2 சென்டிமீட்டர். அடுத்து டயக்ராம் வச்சு ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. இதில் ஃபோர்த்து கொஷின் பாருங்கள், இந்த டயக்ராம் பிக்யூஆர்எஸ்டி அப்படிங்கிற டயக்ராமில் இந்த டயக்ராம் கொடுத்த கொஷின் கேட்டால் 25:4 அப்படின்னு அடிச்சிருங்க. ஸோ டயக்ராம் மட்டும் மைண்டில் பார்த்துக்கோங்க. பிக்யூஆர்எஸ்டி அப்படிங்கிற டயக்ராமுக்கான ஆன்சர் 25:4. ஃபிஃப்த்து கொஷின், இரு வடிவத்த முக்கோணங்கள் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆரின் சுற்றளவுகள் முறையே 36 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் ஆகும். பிக்யூ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் எனில் ஏபியின் நீளம் கேட்டிருக்காங்க. ஸோ கீவேர்டு என்னென்னா 10, 10க்கு அப்புறம் 15 நாம் வச்சுக்கலாம். 10க்கு அப்புறம் 15, ஸோ 15 சென்டிமீட்டர். அடுத்தது ஆறாவது கேள்வி, முக்கோணம் ஏபிசியில் டி இஸ் பேரலல் டு பிசி, ஏபிங்கிறது 3.6 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர் மற்றும் ஏடி ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர் எனில் ஏஇயின் நீளம் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கீவேர்டு என்ன எடுக்கலாம், இங்கே 2.4 இருக்குது, இங்கே 2.1. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ மிச்சம் என்ன இருக்குது, 4.1. இப்போ 1.4 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ 1.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி, முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது கோணம் பிஏசியின் இருசம வெட்டி ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் மற்றும் டிசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் எனில் பக்கம் ஏசியின் நீளம். ஸோ எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லையும் ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஏசியோட நீளம் எவ்வளோனா 4 சென்டிமீட்டர். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஏசியோட நீளம் எவ்வளோ, 4 சென்டிமீட்டர். அடுத்து எட்டாவது கேள்வி, இது டயக்ராம் வச்சு, அதுவும் செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா, இதில் நமக்கு தெரியும் பிதாகரஸ் தேற்றம். இங்கே என்ன இருக்குது, பிடி, இங்கே என்ன இருக்குது, சிடி. ஸோ பிடி சிடி சென்ட்ரல் என்ன இருக்குது, ஏடி ஸ்கொயர்ட். ஸோ தேர்ட் ஒன் பிடி சிடி ஏடி ஸ்கொயர்ட். டயக்ராம் பார்த்து நம்ம அடிச்சிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு 6 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் உயரமுள்ள இரு கம்பங்கள் சமதள தரையில் செங்குத்தாக உள்ளன. அவற்றின் அடிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 12 மீட்டர் எனில் அவற்றின் உச்சிகளுக்கு இடையுள்ள தொலைவு என்ன? ஸோ இது நம்ம ஒரு கதை மாதிரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் 2 கம்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 கம்பம் இருக்கும்போது அந்த 2 கம்பத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, தொலைவு என்ன அப்படின்னா 13 மீட்டர். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் 2 கம்பம் இருக்குது, அந்த கம்பத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 13 மீட்டர். ஒரு கதை மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு 10வது கேள்வி, இந்த டயக்ராம் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம். இங்கே 90 டிகிரி அப்படின்னா ஆன்சரும் 90 டிகிரி. இந்த டயக்ராம் வந்துச்சுன்னா கொஷினில் 1 மார்க்குக்கு 90 டிகிரினா ஆன்சரும் 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் நமக்கு தெரியும், தொடுப்புள்ளி. புள்ளி தான் நான் வச்சுக்கோங்க. வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் தொடுப்புள்ளி. 12வது கேள்வி, வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? நம்ம ஜாமெண்ட்ரியில் போட்டிருப்போம். அப்போ எத்தனை தொடு போட்டிருப்போம்னா 2 தொடுகோடு போட்டிருப்போம் தேர்ட் மாடலில். ஸோ 2. எத்தனை தொடுகோடுகள் வரைய முடியும்னா ப்ராக்டிக்கலாகவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ 2. அடுத்து
13வது கேள்வி ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளி Pயில் இருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள் PA மற்றும் PB ஆகும். கோணம் APB = 70 டிகிரி எனில் கோணம் AOBயின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 70 டிகிரி நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. 180 டிகிரியில் 70 போச்சுன்னா 110 டிகிரி, 180ல் 70 போச்சுன்னா 110 டிகிரி. ஸோ அடுத்தது டயக்ராம் கணக்கு. இந்த டயக்ராம் வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா, இங்கே நம்பர் இருக்குது பாருங்கள், 11 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ 11ல் 7 போச்சுன்னா எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. டயக்ராம் மட்டும் நல்லா பார்த்துட்டு கொஷின் படித்து பாருங்கள். இதில் 11 இருக்கும், இங்கே 7 இருக்கும். ஸோ 11ல் 7 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 4 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த டயக்ராம். இந்த டயக்ராம் இங்கே 60 டிகிரி இருக்கு இல்லையா, இது அப்படியே 2ஆக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வரும்? 60ன்னா இங்கே டபுள் ஆக்குனா 120, 120 டிகிரி. ஸோ கொஷின் கூட படிக்க தேவை கிடையாது. இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த படத்துக்கு 60 டிகிரி வந்து இங்கே எவ்வளோ இருக்கணும்? 120. ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.